ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி நிமிட பொழுதில் நாம் எல்லோரும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப விசேஷம். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைக்காவிட்டால் அவருடைய அன்பும் காருண்யமும் இரட்சண்யமும் நம்மை இழுத்து கொள்ளாவிட்டால் நாம் ஒருவரும் இங்கே அமர முடியாது. அன்பானவர்களே, தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய மாளிகையிலே அமர்ந்து கர்த்தரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு செய்த எண்ணி முடியா நன்மைகளை இப்பொழுது ஒவ்வொருவரும் சாட்சிகளாக கர்த்தர் சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எங்கே சாட்சிகளாக இருக்கிறோம்? யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, இதோ நம் ஒவ்வொருவரையும் ஆபத்து வேளைகளிலே மரண பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருந்த போதும், எல்லாராலும் கைவிடப்பட்ட போதும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தூக்கி எடுத்த அந்த சாட்சிகள் இன்றைக்கு எல்லாராலும் பகிர்ந்து கொள்ளப்பட்டு வருகிறது. நானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இதோ இந்த கடைசி நிமிஷ பொழுதிலே நம்முடைய இருதயமானது நன்றி உணர்வினாலே பொங்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நன்றி உணர்வினாலே பொங்குகிற இருதயங்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். வாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம். இது வசனம். இன்றைக்கு வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கிற நமக்கு இந்த வசனத்தை ஆவியானவர் எவ்வாறாக கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த விடுதலைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்ல தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பரலோகத்தில் இருந்து தம்முடைய உன்னதமான சிங்காசனத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். உண்மைதானே? இது நிச்சயம்தானே? அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நன்றி சொல்லுகிற இருதயம் உள்ளவர்கள் யாரோ என்று சொல்லி, அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்கள் யாரோ எவரோ என்று சொல்லி அவர் அங்கே இருந்து நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய உதடுகளில் இருந்து அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பின அந்த நன்றி உணர்வைத்தான் இப்பொழுது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தன்னை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலெல்லாம் அவர்கள் எல்லாருக்கும் உதவி கரத்தை நீட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். சிலுவையில் இருந்து அவர் எல்லாருக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, அது கல்விமான்களாக இருந்தாலும், விவேகிகளாக இருந்தாலும், பலவீனர்களாக இருந்தாலும், ஆணானாலும் பெண்ணானாலும், யாராக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில, கடவுளே என்று சொல்லி ஒரு கூக்குரல் இடுகிற வேளையில அவர் ஒருவர் தான் அந்த பெயருக்கு உகந்தவரும் தகுதி உள்ளவருமாய் இருக்கிறதுனால அவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான ஜனங்கள் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட போதும் ஏதோ சிலருக்கு, இதோ நான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு சென்று கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்வேகத்தோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட இங்கே சிலர் வந்து பாருங்கள், அவரிடத்திலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். ஆனால் நன்றியுள்ளத்தோடு கூட இந்த நாளில், இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியில இந்த நடு ராத்திரியில தேவாலயத்துக்கு வந்து நான் அவருக்கு நன்றி செலுத்திய தீருவேன் என்று சொல்லி அந்த வைராகியம் கொண்ட இந்த நெஞ்சங்களை கர்த்தர் கண்ணோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவருடைய கண்களிலே இந்த இரவிலே இதோ நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிற, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாகவே அவருடைய கண்களிலே இதோ தொடங்க போகிற ஆண்டிலே கிருபையும் நன்மையும் நம்மை பின்தொடரும். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து, பாருங்கள், அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். அங்கே ஒரு குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவரை பார்க்கிறார்கள்.
இந்நாட்களிலே அவர்களை குறித்து, குஷ்டரோகிகளை குறித்து நமக்கு தெரியுமோ தெரியாது. அந்நாட்களிலே அவர்களெல்லாம் ஊருக்குள்ளே வர முடியாதவர்கள், எந்த ஒரு உற்றார் உறவினர்களோடு கூட அவர்களுடைய சந்தோஷத்திலே பங்கு கொள்ள முடியாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஊருக்கு வெளியே தங்கி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அவருடைய செவிகளினாலே கேள்விப்படுகிறார்கள். இயேசு இந்த வழியே போகிறார் என்கிற அந்த வார்த்தையை, அந்த சத்தத்தை கேள்விப்பட்டு 10 பேர் அவரை நோக்கி வந்தார்கள். அன்பானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ரொம்ப வெகு தூரத்தில் நின்று இப்பொழுது அவரிடத்தில் ஒரு ஜெபத்தை வைக்கிறார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இதோ அவர்கள் நெருக்கத்தில் இருந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், என்னை பார்க்கும் போதே இந்த நிலைமை அவருக்கு தெரியும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அவரை நெருங்க முடியாது. சாதாரணமாக அவர்கள் மனிதர்களை நெருங்க முடியாது. அதனால் தூரத்தில் இருந்து சத்தமிட்டு, பாருங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி, அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்று அங்கே அவங்க சொல்லவே இல்லைங்க. அதே போலத்தான் வானத்திலே சிங்காசனத்திலே உன்னதங்களிலே வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே தூரத்திலே இருந்து ஒரு கூக்குரல், ஒரு சத்தம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களை நோக்கி பாரும், எங்களை விடுவித்தருளும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அழைத்த அந்த கூக்குரலை அநேகருடைய சத்தத்தை கேட்டுத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலைகளை கொடுத்தார். அவர்களை அவர் பார்த்தார். அவருடைய கண்கள் அவர்களை எல்லாரையும் 10 பேரையும் கண்டு சொன்னார், நீங்கள் 10 பேரும் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார் என்றார். அந்தப்படி அவர்கள் போய்கொண்டு இருக்கும் போதே அவர்கள் சுத்தமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அவர்கள் ஆசாரியர்களை நெருங்கவில்லை, இன்னும் அவர்கள் தேவாலயத்துக்கு போகவில்லை, இன்னும் செலுத்த வேண்டிய எதையுமே அவர்கள் செலுத்தவில்லை. அவருடைய வார்த்தை புறப்பட்டு அவருடைய செவிகளிலே போய், அந்த வார்த்தை செவி வழியாக சென்று இருதயத்துக்குள்ளே போய் அவருடைய விசுவாசத்தை துவக்கும்படியான அந்த சத்தத்தை கேட்டதுமே பாருங்க, இருதயத்துக்குள்ளே சிருஷ்டிகர் அந்த சரீரத்தை சிருஷ்டித்தவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது, நீங்கள் போங்கள் சுகமா என்று சொன்ன அந்த சத்தத்தை கேட்ட போதே அவருடைய சரீரமானது புதிய ஒரு சரீரமாக மாற்றப்பட்டு போனது. இது எத்தனை பேருக்கு நடந்தது? இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு நடந்தது? 10 பேருக்கு நடந்தது. அடுத்ததாக 15வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்த 10 பேரில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நன்றி சொல்லுகிற இருதயம் உள்ளவர்கள் யாரோ என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார் என்று சொல்லி நான் ஆரம்பித்தேனே. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லத்தான் நான் ஆரம்பித்தேன். அன்பானவர்களே, எத்தனையோ ஜனங்கள் இதோ இந்த இடத்துல கூட எத்தனையோ பேர் விடுதலை பெற்று சென்று இருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய கேன்சர் வியாதிகள் மற்ற நோய்கள் எல்லாம் சுகமாய் இருக்கிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, இருளாய் இருந்த வாழ்க்கை வெளிச்சமாக மாறி போனது. எத்தனையோ பேர் தாழ்மை உள்ளவர்களாய் வந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார்கள். கணக்கிலே அடங்காதவைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தான் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. திரும்பி வந்திருக்கிறீர்கள். திரும்பி வந்து யாரிடத்திலே வந்திருக்கிறீர்கள்? எங்கேயோ போகவில்லை. பெற்றுக்கொண்ட இந்த சுகத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையையும் யாரிடத்திலேயோ எங்கேயோ போய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உலகத்திலே போய் கொண்டாடாமல் நீங்கள் யாரிடத்திலே வந்திருக்கிறீர்கள்? யார் சுகம் கொடுத்தாரோ, யார் விடுதலை கொடுத்தாரோ அவரிடத்திலே வந்து என்ன சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்? அங்கே சொல்லப்படுகிற, திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே ஆரம்பத்தில் அவர்கள் வரும்போது இயேசு ஐயரே என்று வந்தாங்க பாருங்க. இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அடடா, இன்னும் நாம தேவாலயத்தை நோக்கி போய் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அந்த தேவாலயத்திலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனை நாம் வழியிலேயே சந்தித்து விட்டு இருக்கிறோம். அதனால் தான் இந்த அற்புதம் ஒருவராலும் செய்ய முடியாத மகாபெர அற்புதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அவர் இயேசு மாத்திரமல்ல, அவர் தேவனாகிய கர்த்தர் என்கிறதை அவர்கள் அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது அன்பானவர்களே. அநேகர் விடுதலைகளை பெற்றிருக்கலாம், அநேகருடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கலாம், அநேகர் இன்றைக்கு மரணத்திலிருந்து ஜீவனை அடைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலைகள் எல்லாம் இன்றைக்கு வேற எங்கேயோ கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில இதோ நீங்கள் 1% ஜனமானது, உலகம் முழுவதிலும் இருக்கிற 1% ஜனமானது மீண்டுமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் புறப்பட்டு வந்து கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி இதோ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமே, இதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ராஜாவாகிய சாலமோனோ அவனோடு கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்நாட்களிலே அவைகள் செய்யப்பட்டது. இதோ கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற உங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற உங்களை, இதோ கர்த்தர் எனக்கு இவைகளை செய்தார் என்று சொல்லி இந்நாளிலே நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்துகிற உங்களை, இதோ அடுத்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியும் 3ஆம் வசனத்தின்படியும் நிச்சயமாகவே அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசியுங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, நீங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் சாட்சிகளையும் சொல்லி முடிக்கிற வேளையில இதோ வானத்திலிருந்து இன்னும் சில நேரத்தில், இன்னும் சில நிமிடங்களிலே அக்கினி உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும். இதில் உங்களுக்கு டவுட்டு, சந்தேகமே வேண்டாங்க. நான் உங்களுக்கு வேத ஆதாரத்தோடு கூட இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிற தன்னுடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி உள்ளத்தோடு கூட யாரெல்லாம் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் மகிமை செலுத்துகிறார்களோ, பலி செலுத்துகிறார்களோ, அவர்களிலெல்லாம் இப்பொழுது இந்த வசனத்தின்படியே இன்னும் சில மணி நேரங்களிலே புதிய ஆண்டை துவக்க போகிற இந்த ஆத்துமாக்கள், அவரை தேடி வந்தவர்கள், இதோ இந்த ரா பொழுதிலேயும் உங்களுடைய சுயத்தை எல்லாம் விட்டு, உங்களுடைய சரீர சுகத்தை எல்லாம் விட்டு, உறக்கத்தை எல்லாம் விட்டு அவரை தேடி வந்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்களை நிச்சயமாக இப்பொழுது வானத்தில் இருந்து இறங்க போகிற ஒரு அக்கினி இன்னும் சில நிமிஷ பொழுதிலே உங்களை சந்திக்க போகிறது. உங்களுடைய சிரசுகளை நீங்கள் தாழ்த்தி ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுவீர்களாக. பிற்பாடு அதை வாசியுங்கள். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. உங்களுடைய சாட்சிகளை அவர் அங்கீகரிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னும் சாட்சி சொல்லும்படிக்காக, அதுக்காக நீங்க நினைச்சிடாதீங்க, ஐயோ மறுபடியும் பிரச்சனையா பாடான்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் ஆவிக்குரிய சாட்சிகளை சொல்லும்படிக்கு, இன்னும் பொருளாதாரத்தில் உயர்ந்த சாட்சிகளை இதோ அடுத்த வருடத்தில் சொல்லும்படிக்கு கர்த்தருடைய அக்கினி நம் மீது இறங்கத்தான் போகிறது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை இன்னும் சில பொழுதுல ஆலயத்தை நிரப்ப போகிறது. 3வது வசனம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது, நீங்கள் எல்லாரும் காணும்போது ஒரே ஒரு சேஞ்ச். ஆலயத்தை அன்றைக்கு கட்டிடமாகிய ஆலயத்தை அன்றைக்கு கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய மகிமை இறங்குகிற ஆலயங்களாக இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிற உங்களை, நன்றி சொன்ன உங்களை, சோத்திர பலிகளை ஏறெடுத்த உங்களை, அவர் செய்தவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்த உங்களை, இதோ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இப்பொழுது உங்கள் மீது இறங்கும் போது அந்த வல்லமையானது உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் சகல பகுதிகளையும், ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் அது நிரப்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது மாத்திரமல்ல, அது தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து சாட்சியின் மேல் சாட்சி, இதோ பூமியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையின் மேல் மகிமை காணப்போகிறார்கள் என்கிறதே கர்த்தருடைய மகிமை உள்ள வார்த்தையாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இதோ தைரியமாக கர்த்தருடைய பிரசனத்தை எதிர்கொள்ளுங்கள். தைரியமாக கர்த்தரை நோக்கி கெஞ்சி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இதோ எங்களுடைய சாட்சிகளை நீங்கள் அங்கீகரித்திருக்கிறீரே, எங்களுடைய காணிக்கைகளை அங்கீகரித்திருக்கிறீரே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்பின நன்றியுள்ள வார்த்தைகளை அங்கீகரித்ததற்காக நன்றி என்று தொடர்ந்து இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து போவோமானால், இப்பொழுது ஆவியானவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், இந்த வசனங்கள் எல்லாம்
எல்லாம் இப்பொழுது உங்களோடு கூட அது உறவாட போகிறது. கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுங்கள். 9 பேருக்கு கிடைக்காத அந்த மகிமை, 9 பேருக்கு கிடைக்காத அந்த அக்கினி இதோ ஒரு நபருக்கு கிடைத்ததை போல இதோ கர்த்தர், அவர் கர்த்தர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களே, தேவ மகிமை உங்களை நிரப்ப போகிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஐயரே இயேசுவே என்று சொல்லி வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதம் அவனுடைய வார்த்தையை மாற்றினது. இயேசுதான், இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர்தான் தேவனாகிய கர்த்தர், எதையும் செய்ய வல்லவர். அந்நாட்களிலே குஷ்டரோகம் என்கிறது யாராலும், எந்த வைத்தியராலும், எந்த கை தேர்ந்த வைத்தியராலும் சுகமாக்க முடியாத அந்த வியாதியை ஒரு வார்த்தையிலே, ஒரு நொடி பொழுதிலே அவர் சுகமாக்கி ஒருவனை திரும்பி வர பண்ண முடியுமானால் அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே, உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கூப்பிடுவீர்களானால் கர்த்தர் மகிமையினாலே உங்களை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இதோ வானத்திலிருந்து அக்கினி, தேவ அக்கினி நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்க போகிறது அன்பானவர்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.